விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சட்டவிரோதமாக அதிகாலை முதலே டாஸ்மாக் மதுபான பார்கள் செயல்படுவது தொடர்பாக மேலும் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசின் விதிகளை மீறி மது விற்கப்படுவதை ஆதாரங்களுடன் புதிய தலைமுறை ஒளிபரப்பியதை அடுத்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், எந்தெந்த பகுதிகளில் இந்த கைது சம்பவம் நடைபெற்றது? காயத்ரி, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து சட்டவிரோதமாக அரசு மதுபான கடைகள் மற்றும் மல்லிடங்கள் மது விற்பனை செய்வதை புதிய தலைமை நேற்று பதிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கலால் உதவி ஆணையர் முந்தன் மற்றும் டாஸ்மாக் மேலாளர் இறுதி மேரி ஆகியோர் அந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு மேற்கொண்ட போது அந்த செஞ்சி பகுதியில் இருக்கிற காவலர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுமார் 8 பேரை அப்போது கைது செய்தார்கள். அதன் பிறகு மாவட்டம் முழுவதும் SP நரேந்திர நாயர் அவருடைய உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், வானூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து சுமார் 17 பேர் நேற்று இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இதுவரை 25 பேர்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் இருக்கிற காவலர்கள் கைது செய்திருக்காங்க. காயத்ரி, ஜோதி, இந்த கைது நடவடிக்கைகள் தொடருமா? அது குறித்து காவல்துறையினர் தரப்புல என்ன சொல்லப்படுது? தமிழகத்தின் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் காவலர்கள் நேற்று செய்தி வெளியிட்ட பிறகு தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயரின் உத்தரவின் பேரில் வெவ்வேறு இடங்களில், குறிப்பாக டாஸ்மாக் மதுபான கடைகளில் மற்றும் பார்களில் மட்டும் இல்லாமல் வேறு இடங்களில் சாராய விற்பனை போன்றவை ஏதாவது நடக்க என்கிற ஆய்வுடன் நேற்று மேற்கொண்டால், அதன் அடிப்படையில் நேற்று காணை பகுதியில் கலியமூர்த்தி என்கிற உதவி ஆய்வாளர் காவலர்களுடன் சென்று ஒரு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் முருகன் சாராயம் விற்றது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் போது முருகன் உதவி ஆய்வாளரை கொலை செய்யும் முயற்சியோடு தாக்கி அங்கிருந்து முயன்றார். அப்போது காவலர்கள் அவரை பிடித்து முருகன் கைது செய்யப்பட்டார். அவர் அப்போது வைத்திருந்த 120 லிட்டர் சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஜோதி, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.